ஒரு படம் வந்து 20 பிரிண்ட் போட்டு 20 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னால் அந்த 20 பிரிண்ட்டையும் படம் பார்த்துட்டு தான் அனுப்புவாங்க. ரா ஸ்டாக்குக்கு இன்சார்ஜ். திடீர்னு இஷ்டத்துக்கு ஒரு ஃபிலிம் 1000 அடி இருக்குது ஒரு ரோல், அதில் 800 அடி தான் அந்த அந்த ரீல் வரும்னா பாக்கி 200 அடிக்கு நம்ம கணக்கு சொல்லணும். சும்மா 1000 அடியும் ஓட்டியாச்சுன்னு சொல்ல முடியாது. அப்பா நிறைய மேக்ஸிமம் பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் தான், அந்த பீரியடு பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் தான். இந்தியாவிலேருந்து அங்கே ஸ்ரீலங்கா போகிற எல்லா படமும் டியூப் நெகட்டிவ்னு எடுப்பாங்க. ஒரு நெகட்டிவ் இருக்கும், அதுக்கு ஒரு டூப் நெகட்டிவ் எடுப்பாங்க. என்னுடைய 18 வயசுலேயே அப்பாவுடைய ஸ்டூடியோலேயே நானே சவுண்ட் இன்ஜினியராக ஜாயின் பண்ணேன். அப்போல்லாம் ரேடியோ சிலோனில் பாட்டு கேட்போம், அதுதான் பாட்டு வரத்துக்கு மேக்ஸிமம். அது முழுக்க எங்கள் வழியாக தான் போகும். மஞ்சள் விரிஞ்ச பூக்கள்னு ஒரு படம், அதுதான் ஃபாசிலுடைய ஃபஸ்ட்டு படம். அந்த படத்துக்கு நான் தான் மியூசிக்கு கட் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா ஒரு பாட்டுன்னா 70-80 ஆர்பிஎம், பெரிய பெரிய டிஸ்காக இருந்ததுன்னா 3 நிமிஷம் 10 செகண்ட் வரும். அதுக்கு அடுத்தது 45 ஆர்பிஎம்னா அதில் 4.5 நிமிஷம், அப்புறம் 16னா அதெல்லாம் கட் பண்ண மாட்டாங்க, அப்படியே வரும். ஆனால் இந்த டிஸ்கில் மட்டும் வருது, நீங்கள் 4 நிமிஷத்துக்கு பாட்டு போட்டால் கூட 3 நிமிஷம் 10 செகண்டு கட் பண்ணணும். அது நான் பண்ணேன். ஸோ நான் என்ன பண்ணேன், என்னுடைய 18 வயசுலேயே அப்பாவுடைய ஸ்டூடியோலேயே நானே சவுண்ட் இன்ஜினியராக ஜாயின் பண்ணேன். எனக்கு ஆரம்பத்துலேருந்தே சினிமாவில் வரணும்னு ஆசை. அதனால் நான் எஸ்எல்சி முடித்து பியூசி முடித்து இந்த பக்கம் நீங்கள் வருவீங்க, இந்த தெருமுனையில் நடந்து போகிறோம் பஸ் ஸ்டாண்டுக்கு. நானே, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா என்ன படிக்கலாம் இருக்கேன்னா உடனே சொன்னேன், நான் வந்து கேமராமேன் வின்சென்ட் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலான் இருக்கேன், அதனால் நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறேன். அதுக்கு நடுவில் எங்கள் அப்பா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வேறு ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருந்தார். அசோக் குமார் கேமராமேனில் எங்கள் அப்பாவுக்கு கீழே படித்தது தான். அதனால் நிறைய பேப்பர்ஸ்லாம், ஆன்சர் பேப்பர்லாம் அப்பாவுக்கு. நான் என்ன பண்ணுவேன், நான் சொன்னேன், அப்பா சொல்கிறேன், சினிமா மட்டும் வேண்டாம், சினிமா வந்து ஒரு நிரந்தர தொழில் இல்லை, நீ வேறு என்ன வேணால் படி அப்படின்ட்டார். என்னடா அதுட்டு நடந்துகிட்டே இருக்கும், பஸ் ஸ்டாண்டு வந்துட போகுது, என்னடா அப்படின்னு பார்த்தேன். சரி, நான் வந்து ஏர் கண்டிஷனிங் இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்ட்டேன். அப்போ எங்கள் அத்தை பையன் ராஜாராம்னா அவன் ஏர் கண்டிஷனிங் இன்ஜினியரிங் தான் படிச்சது. சரி, அத்தை பையன் படிக்கிறது நீ படிக்கிற நல்ல விஷயம். எனக்கு என்னென்னா, இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு அடுத்த பில்டிங் இது. ஏன் அப்போவே நான் என்ன பண்ணுவேன், ஃபோட்டோ எடுப்பேன். இந்த கடைசியில் இந்த ஸ்டூடியோவில் லேபில் கடைசியில் 5 அடி 10 அடி எல்லாம் அந்த ஃபிலிம் பிட் இருக்கு இல்லையா, அது விழும். அதை எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. அதை தூக்கி போடுறதுக்கு பதிலாக அதை கட் பண்ணி அதை இப்படி கையை நீட்டினா அப்படி ஒரு 5 ஃபீட் அது நம்ம கையால் வந்து பார்த்தா, அதை சுருட்டினா ஃபிலிம் ரோலுக்குள்ளே 38 ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ அதை வந்து நான் அந்த காட்ரேஜ் மட்டும் வச்சுருப்பேன். அதை கொடுத்து அந்த அப்பாவே ஃபோட்டோகிராஃபர் பேசிக்காக எடுத்துருவேன். எனக்கு வந்து 13 வயசில் ஃபோட்டோகிராஃபி சொல்லி கொடுத்தார், 12 வயசில் ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுத்தார். ஆனால் ஓட்டக்கூடாதுன்ட்டார். சொல்லி கொடுப்பேன், ஆனால் லைசன்ஸ் வாங்கி தான் ஓட்டணும் அப்படின்னார். அந்த மாதிரி அதுக்கு பிறகு எல்லாமே ஃபோட்டோகிராஃபி. எங்கள் சித்தப்பா கல்யாணத்தும் போது ஃபோட்டோகிராஃபர் வரலை, எங்கள் சித்தப்பா எங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னு, அங்கே உட்காந்துருக்காரு. எத்தனை அடி தூரத்தில் இருக்காருண்ணா, 10 அடி தூரத்தில் இருக்கார். இல்லை வச்சு பார் அப்படின்னாரு கேமரா கொடுத்து. அது ஃபியூஜிகா 35SCன்னு ஒரு கேமரா. பார்த்தா என்ன தெரியுதுண்ணா, சித்தப்பாவுக்கு 2 மூக்கு தெரியுதுண்ணா, அப்படியே திருப்பினுவா அப்படின்னார். திருப்பின்னு ஒரு மூக்கு ஆயிடுச்சா அப்படின்னார். ஒரு மூக்கு ஆயிடுச்சு. கண்ணுக்கிட்ட பார், கண்ணு கரெக்டாக இருக்கா, இது பேர் தான் ஃபோக்கஸ் அப்படின்னார். அப்புறம் நடுவில் இந்த ஒரு நீடில் இருக்கு, மேலே இருக்கா கீழே இருக்கானார். மேலே இருக்குன்னா ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடும், படம் வெள்ளையாயிடும். ஸோ கொஞ்சம் டவுன் பண்ணிக்கோ. டவுன் பண்ணி சென்டரில் வருதா, சென்டரில் வருது, ஓகே, இதுதான் கரெக்டு லைட்டிங். அவ்வளோதான் ஃபோட்டோகிராஃபி சொல்லி கொடுத்தாரு. எடு அப்படின்னார். கல்யாணத்தில் 5 ரோல் எடுத்தேன். 5 ரோல்னால் 5 இன்ட்டு கிட்டத்தட்ட பாருங்களேன் 38 ஃபோட்டோ. ஆனால் பார்த்தா மொத்தம் 3 ஃபோட்டோவும் என்னமோ சரியாக வரல, பாக்கி அத்தனையும் சரியாக வந்து நான் ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டேன். எங்கள் அப்பா இப்போ இறந்து போய் 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதாவது 2003 he passed away. அப்பா வந்து he started his career as a film technician. விஜயா வாகினி லேபில் அவர் வந்து அந்த மிஸ்டர் சென்குப்தான்னு அவர் தான் லேப் சீஃப், அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணார். ஆனால் அப்பா படித்தது பிஎஸ்சி பாட்னி. அப்பா, பொன் பரமகுரு, வி கோபாலகிருஷ்ணன், எல்லாரும் ஒரு செட். வி கோபாலகிருஷ்ணன் கேள்விப்பட்டிருப்பீங்க, மிகப்பெரிய மேடை நாடக நடிகர். அமெரிக்காவில் அவரை அங்கீகாரம் பண்ணி இங்கேருந்து கூப்பிட்டுட்டு போனது வி கோபாலகிருஷ்ணன் அவர். நான் அவர் ட்ரூப்பில் தான் நான் ஃபஸ்ட்டு
அவர் எனக்கு பொட்டு வச்சு என்னை மேடை நாடக நடிகராக ஆக்கினார். அப்பாவை பொறுத்த வரைக்கும் அதற்கு பிறகு அந்த லேப்லேயே இருந்திருந்து கொஞ்சம் ஹையர் கிரேடு. படம் ரிலீஸுனாக்கா 2-3 நாள் வீட்டுக்கு வர மாட்டார். ட்ரெஸ்ஸு மட்டும் இங்கேருந்து போகும், ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் மட்டும் போகும் அந்த மாதிரி. ஏன்னா அப்போல்லாம் படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஃபிலிம் தான். நீங்கள் சொல்கிறோம் இப்போ டிஜிட்டல் கிடையாது, எடுத்தோன்னே பார்க்குறதெல்லாம் கிடையாது. ப்ராசஸ் போகணும். அப்புறம் லெஃப்ட்டில் வந்து இப்போ தியேட்டரில் அப்படி இப்படின்னு சவுண்ட் ட்ராக் வரக்கூடாது, அந்த மார்க்கெல்லாம் வரக்கூடாது, அதெல்லாம் செக் பண்ணி அனுப்புவாங்க. பிரிண்ட் அனுப்பும்போது அதுக்கு ஃபுல்லாக அப்பா தான் இன்சார்ஜாக இருப்பார். அப்போ அந்த எவ்வரி பிரிண்ட்டு ஒரு படம் வந்து 20 பிரிண்ட்டு போட்டு 20 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னால் அந்த 20 பிரிண்ட்டையும் படம் பார்த்துட்டு தான் அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஜாப். ரா ஸ்டாக்குக்கு இன்சார்ஜ். திடீர்னு இஷ்டத்துக்கு ஒரு ஃபிலிம் 1000 அடி இருக்குது ஒரு ரோல், அதில் 800 அடி தான் அந்த ரீல் வரும்னா பாக்கி 200 அடிக்கு நம்ம கணக்கு சொல்லணும். சும்மா 1000 அடியும் ஓட்டியாச்சுன்னு சொல்ல முடியாது. சில படங்கள் 15 ரீல் அப்படின்னு இருக்கும். ஆனால் அது 15 ரீல்னா 15,000 அடி இருக்காது. அது 12,000 அடியாக இருக்கலாம், இல்லை 13,000 அடியாக இருக்கலாம், அந்த மாதிரி. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது சில படங்கள் அந்த 200 அடி ஒரு 4 ஜாயிண்ட்டு போட்டால் அது இன்னொரு ரீலாக கூட நம்ம சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் ஜாபு. அப்பா நிறைய மேக்ஸிமம் பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் தான், அந்த பீரியடு பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு நிறைய அப்பாவுடைய அந்த இதில். அதுக்கு பிறகு அப்பா ஷிஃப்ட் ஆகி கொலம்போ போனார். இலங்கையில் வந்து அங்கே ஒருத்தர் அப்பாவுக்காக ஸ்டூடியோ இதே மாதிரி லேப் ஆரம்பித்து அப்பா தான் அதை செட் பண்ணி கொடுத்து, இந்தியாவிலேருந்து அங்கே ஸ்ரீலங்கா போகிற எல்லா படமும் டியூப் நெகட்டிவ்னு எடுப்பாங்க. ஒரு நெகட்டிவ் இருக்கும், அதுக்கு ஒரு டூப் நெகட்டிவ் எடுப்பாங்க. அந்த டியூப் நெகட்டிவ் அங்கே போயிடும், சவுண்ட் ட்ராக்குக்கு ஒரு காப்பி போயிடும். அதை அங்கே வச்சு அங்கே திருப்பியும் அங்கே பிரிண்ட் போடுவாங்க ஃபுல்லாக கொலம்போ. அது ஸ்ரீலங்கா முழுக்க அங்கே 20 தியேட்டர் 30 தியேட்டர் தமிழ் படங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு உள்ளது. அதனால் அப்பா வந்து ஐ திங்க் 200 பார்பர் ஸ்ட்ரீட் அப்படின்னு கொலம்போ, அங்கே தான் ஆஃபீஸ். நான் வந்து 12 வயசு 7th ஸ்டாண்டர்டாக படிக்கும்போது நான் போயிருக்கேன். அங்கே அப்பா அது எதிர்த்தாப்புலேயே கிங்ஸ்லி தியேட்டர்னு ஒரு தியேட்டர், அது அப்போ பாலும் பழமும் ரிலீஸ் ஆச்சு. நானே பாலும் பழமும் ஒரு 26 தடவை பார்த்துருக்காங்க. நம்ம சிவாஜி அவர்களே பார்த்தாரான்னு தெரியாது அவ்வளோ தடவை, பட் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரியான இது. அதுக்கு பிறகு அங்கே ஒரு 10 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணார். அதுக்கு பிறகு இந்தியா வந்தார். இந்தியா வந்துட்டு ஸ்ரீலங்கா ப்ராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன், இலங்கை வானொலி வர்த்தக ஒலிபரப்பு நிலையத்துக்கு அப்பா வந்து சவுத் இந்தியா ஏஜென்ட் ஆகிட்டார். ஏன்னா இங்கே வந்து பாம்பேயில் ரேடியோ அட்வர்டைசிங் சர்வீசஸ்ன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அமீன் சயானின்னு இப்போ ரீசெண்டாக ஹி பாஸ்ட் அவே. ஸோ அமீன் சயானி அவங்க தான் டைரக்டர்ஸ் அண்ட் மிஸ்டர் ஹரிஹரன் 3 பேர். அந்த கம்பெனியோடைய சவுத் இது அப்பா டோட்டலாக அப்போ தான் அப்பா ஷிஃப்ட் பண்ணார். அதுக்கு நடுவில் இங்கே வந்து விக்ரம் ஸ்டூடியோஸில் இருந்தார். அப்புறம் சாரதா ஸ்டூடியோஸில் அங்கெல்லாம் லேப் சீஃபாகவே வந்துட்டார். வந்து ஒரு ஸ்டேஜில் அப்போ இங்கே வந்துட்டார்.